சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. காலை 10 மணிக்கு ஆளுநர் அர்லேக்கர் பேரவையில் உரை நிகழ்த்தவிருக்கிறார். இதில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை, மகளிர் உதவித்தொகை அதிகரிப்பு, 6 விலையில்லா சிலிண்டர்கள் உள்ளிட்ட தாவேக அரசின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல் நாள் கூட்டம் முடிந்ததும் பிற்பகலில் பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தை எத்தனை நாள் நடத்துவது என்று முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தொடரில் திமுக மற்றும் அதிமுக சார்பில் பல்வேறு பிரச்சினைகள் எழுப்பப்பட இருக்கின்றன. குறிப்பாக பாலியல் வன்கொடுமை உள்பட சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் தொடர் மின்வெட்டு போன்றவை குறித்து கேள்விகள் எழுப்பப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை நிகழ்வுகளை மக்கள் நேரலையில் காணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.